பாரிஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்கும் இந்திய தடகள வீரர்கள் 27 பேர் கொண்ட பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் தமிழகத்தைச் சேர்ந்த 5 பேரும் தேர்வாகியுள்ளனர். ஒலிம்பிக் போட்டிகள் ஜூலை 26ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரை பாரிஸில் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் இதில் பங்கேற்கும் 27 பேர் கொண்ட இந்திய தடகள வீரர்கள் பட்டியல் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பட்டியலில் தமிழகத்தைச் சேர்ந்த 5 பேர் இடம்பெற்றுள்ளனர். தமிழகத்தைச் சேர்ந்த பிரவீன் சித்திரவேல், சந்தோஷ் தமிழரசன், ராஜேஷ் ரமேஷ் ஆகியோர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். சுபா வெங்கடேசன், வித்யா ராமராஜ் ஆகியோர் தடகள அணியில் இடம் பிடித்திருக்கிறார்கள். நீளம் தாண்டுதலில் ஜஸ்வின் ஆல்ட்ரின் இந்திய தடகள அணியில் இடம்பெற வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பாரிஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்கும் இந்திய தடகள அணியில் இடம்பெற்றுள்ள தமிழக வீரர் பிரவீனின் தந்தை புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டி அளித்திருக்கிறார். ஒலிம்பிக்கில் தனது மகன் பதக்கம் வெல்வார் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஒரு பொண்ணு 2 பையன். பெரிய பையன் இந்தியா பிளேயரு, சின்ன பையன் தமிழ்நாடு பிளேயரு. நான் இந்த விவசாய கூலி தொழிலாளி. நானும் அதுதான் விவசாய வேலை தான் பார்க்குறேன். எங்கள் வீட்டில் விவசாய வேலை தான் பார்க்குறாங்க. இப்போ என் பையனுக்கு ஒலிம்பிக் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எல்லாருடைய ஒத்துழைப்போடு என் பையன் போய் மெடல் அடிக்கணும்னு இந்த இந்தியா ஃபுல்லாக உள்ளவங்க பிரார்த்தனை பண்ணிக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதான் ஏசியன் மெடல் அடிச்சிருக்காப்புல, யூத் ஒலிம்பிக் மெடல் அடிச்சிருக்காப்புல, அப்புறம் இந்தியாவில் நடந்த இந்தியா அசோசியேஷன் வச்ச அனைத்து போட்டியிலையும் மெடல் அடிச்சிருக்காப்புல. இந்த ஊர் பள்ளிக்கூடத்தில் தான் படித்தாப்புல.